முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் 2 நாட்களுக்குள்ள இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை நிச்சயமாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இந்த நிமிஷத்துலேருந்து நீ எதுக்காகவும் கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம். என்னால் எல்லாத்தையுமே செய்ய முடியும். நான் சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிப்பேன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. கண்டதையும் மனசில் போட்டு குழப்பிக்காம என் அப்பன் முருகன் எனக்காக இருக்காருன்ற நம்பிக்கையை மட்டும் நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டா போதும். எந்த விஷயத்தையும் யோசிச்சு நீ கவலைப்படவோ குழம்பவோ மனசை அலைபாய விடவோ அவசியமில்லை. உன் கஷ்டங்களை எல்லாம் நான் கைப்பிடி தூசியாக மாற்ற போகிறேன். இந்த அப்பன் முருகனின் பிள்ளையாக இருக்கும் உனக்கு இனி எந்த விதத்திலும் நான் சங்கடங்களை தரமாட்டேன். சந்தோஷங்களை கொடுத்து உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான வெற்றிகளை உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் கண்டிப்பாக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக இரு. அடுத்தவங்ககிட்ட போய் யார்கிட்டையும் நீ எதுக்காகவும் விளக்கம் சொல்ல தேவையில்லை. உன் வாழ்க்கையில் நீ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் காலம் கண்டிப்பாக உனக்கு புரிய வைக்கும். உன் வாழ்க்கைக்கான பதிலை காலமே உனக்கு கற்றுக் கொடுக்கும் என் செல்லமே. உன் மனசில் தன்னம்பிக்கை குறையும் போதெல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் இந்த முருகனின் முகத்தை பாரு. என் முகத்தில் இருக்கும் இந்த புன்னகை உனக்கு 1000 யானைகளோட பலத்தை தரும். எல்லா விஷயங்களையும் தன்னம்பிக்கையோடு தைரியமாக சந்திக்க தயாராக. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் தகுதிக்கு தகுந்தவர்களை, உன் குணம் போலவே நல்ல மனிதர்களை நான் உன் வாழ்க்கையில் உன் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்துறேன். உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு எதிராக இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் நீ உன் இலக்கை அடைவதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். மலை ஏறும்போது நிறைய காற்று கிடைக்கும். ஆனால் மலை உச்சிக்கு போகும்போது காற்று இருக்காது, அது வேறு விஷயம். மலையில் ஆரம்பத்தில் ஏற ஏற நல்ல புத்துணர்ச்சியான இயற்கை காற்று வந்து மோதுவதை போல உனக்கும் வெற்றியை சுகமானதாக சந்தோஷமாக தென்றல் காற்று போல நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னோடு உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கிறதுக்கு மாபெரும் சக்தியாக நான் உனக்கு வழிகாட்டுறேன். மற்றவங்க உன்னை மதிக்கணும்னு நினைக்காத. யார் உன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் உன்னுடைய திறமை எந்த விதத்திலும் குறைஞ்சு போகாது. உன் வாழ்க்கையை மட்டும் உனக்கு பிடிச்ச விதத்தில் நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. உனக்கு நிழலாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இந்த வேலவனை பற்றிய சிந்தனைகள் உன் மனசில் இருக்கும்போது எப்பேற்பட்ட வலியும் உனக்கு சரியாயிடும். உன் காயங்களுக்கெல்லாம் மருந்தாக நானும் என்னுடைய வேலும் உனக்கு துணையாக இருப்போம். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் கண்ணீரை துடைக்கவும் உன் கவலைகளை பங்கு போட்டுக்கவும் இங்கே மனிதர்கள் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நீ ஜெயிச்சினா மட்டும் உன் வெற்றியை பார்த்து வாயடைச்சு வியந்து போய் எப்படி ஜெயிச்ச என்ன பண்ணுறன்னு கதை கேட்குறதுக்கு இந்த உலகம் உன்னை தேடி வரும். அதனால் என்ன நடந்தாலும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம். நம்பிக்கையோட உன்னுடைய உழைப்பை மட்டும் நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. நேரம் சரியில்லை, எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, நல்ல விஷயங்கள் எல்லாம் தள்ளி போகுது, தாமதமாகுதுன்னு நீ ஒருபோதும் முடங்கி போக வேண்டாம். செதுக்கப்படும் கல்லை விட சிதறும் கற்கள் தான் எப்போதும் அதிகம். ஒரு சிற்பத்தை செதுக்கும் போது அதிலிருந்து சிதறி போகிற கல்லாக நிறைய விஷயங்கள் உன்னை விட்டு விலகி போனாலும் அந்த விலகி போன விஷயங்கள் மூலமாகவே நீ அழகான சிற்பமாக உருமாறுவாய். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்ன்றத நீ எப்போதும் தெளிவாக புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்களை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ வேண்டாம். உனக்கென ஒரு பாதையை நீயே உருவாக்கு. நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக நானும் வருவேன் என் செல்லமே. இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுட்டு இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. இன்னும் 2 நாட்களுக்குள்ள நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் நான் அள்ளி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்பையும்
மற்றற்ற மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் நான் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுத்துட்றேன். உன் கனவை நனவாக்கி என் அருளால் நீ சிறப்பாக வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ எதையெல்லாம் எதிர்பார்த்தியோ, எதெல்லாம் நடக்கணும்னு நினச்சியோ, அது அனைத்தையும் நானே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. ஏன் ஆசீர்வாதத்தோட நீ வாழ்க்கையை அழகாக வாழத்தான் போகிற. அது கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது என் செல்லமே. பறவைக்கு தன்னுடைய பலம் நல்லா தெரியும். எந்த இடத்துல நம்மளால் நல்லா பறந்து போக முடியும், எந்த இடத்துல காற்றின் அழுத்தம் அதிகமாக இருக்கும், நம்மளுடைய சிறகுகளை வச்சு தள்ளிக்கிட்டு போக முடியாதுன்னு பறவைகள் தெரிஞ்சுக்கிட்டு பறக்கும்போது உன்னுடைய பலத்தை பற்றி உனக்கு தெரியாதா? பறவைகள் எப்போதும் காற்று லேசாக அடிக்கும்போது அந்த காற்றையே தள்ளிக்கிட்டு சுலபமாக பறந்து போகிறதை போல நீயும் உன் பிரச்சனைகளை தள்ளி விட்டுக்கிட்டு சுலபமாக உனக்கான வெற்றியை நோக்கி போக தயாராகு. சிறகை விரித்து பறக்க ஆரம்பிச்சினா அந்த வானமே உனக்கு சொந்தமாக மாறுமே செல்லமே. உன் வாழ்க்கையில் புது ஒளியையும் மற்றற்ற மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். இனிமே நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நீ செய்கிற காரியங்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்படவே வேண்டாம் என் செல்லமே. செல்வ செழிப்போடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் நான் உன்னை வாழ வைக்கிறேன். உன் மனசில் இருக்கிற ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் இலக்குகளை எல்லாம் நீ அடைவதற்கும் வெற்றிகளை பெறுவதற்கும் உன் கனவை நனவாக்குவதற்கும் கூட நான் வழிகாட்ட போகிறேன். உன் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையும் நிறைவேற்றி நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். இந்த உலகம் உன்னை தோக்கடிக்கணும்னு நினச்சிச்சுன்னா உன்னை தோண்டு போக செய்தான் இந்த அப்பன் முருகனை நினச்சிக்கோ. என்ன நினச்சினா தோல்வி உன்னை கண்டு பயந்து ஓடிடும். வெற்றி தானாக உன்னை நோக்கி வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. கால் கடுக்க நீ என்னை தேடி வரணுன்ற எந்த அவசியத்தையும் நான் உனக்கு கொடுக்கல. நீ இருந்த இடத்திலிருந்தே மனசார என்னை வணங்கினாலே நான் உனக்கான வெற்றியை சிறப்பாக கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன் வருத்தத்தையும் வலியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என் மேலே நம்பிக்கை வச்சு உன் கடமைகளை சரியாக செய். உன் பலவீனம் எதுன்னு உனக்கு தெரிஞ்சா அதை உன் பலமாக மாற்றுவது எப்படிங்கிறதும் உனக்கு தெரியும். முதல்ல உன் வாழ்க்கையில் இருக்கிற தப்பும் தவறுமான விஷயங்களை தெரிஞ்சுக்கோ. அப்புறம் அதை சரி செஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற முயற்சி செய். நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருந்து முன்னேற்றத்தை கொடுப்பேன். வாழ்க்கையில் கடல் அலைகள் போல கவலைகள் வருதுன்னு வருத்தப்படாத. கடலில் இருக்கிற அலைகள் ஓயாமல் மீண்டும் மீண்டும் வந்து மோதுவது போல கவலைகள் உன்னை முட்டி மோதி துன்பத்தை கொடுத்தாலும் அதை பார்த்து பயப்படாமல் அந்த அலையிலேயே சறுக்கி விளையாட கற்றுக்கோ. உன்னை தாங்கி பிடிக்கவும் தூக்கி நிறுத்தவும் இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். தகுதி இல்லாதவர்கள் திறமை இல்லாதவர்கள் உன்னை பற்றி பேசும்போது நீ அமைதியாயிரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நான் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வளர்ச்சியே மற்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். உன்னை பற்றி தப்பாக பேசினவங்களும் தாழ்த்தி பேசினவங்களும் தலை குனிஞ்சு போகிற சூழ்நிலையை நான் கண்டிப்பாக உருவாக்குறேன் என் செல்லமே. இந்த அப்பன் முருகனின் வேலை நீ வெறும் ஆயுதமாக நினைக்காதே. இதுதான் கூர்மையான புத்திக்கும் தளராத ஊக்கத்துக்கும் அடையாளம். ஒரு மனுஷன் நல்ல புத்திசாலியா தளராத தைரியமான ஊக்கமுள்ள ஆளாக இருந்தானா அதை விட ஜெயிக்கிறதுக்கு வேற என்ன வேணும்? இந்த வேல் போல நீ இரு. உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீ போகும் பாதையில் உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். கூட்டத்தோட கூட்டமாக இருந்து மற்றவங்க செய்கிறதையே நீயும் செஞ்சினா உன் தனித்துவம் குறைஞ்சு போயிடும். உனக்கான தனித்திறமையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எதிரிகள் உனக்கு கொடுக்கும் வழியை விட உன் மௌனம் கொடுக்கும் பதில் வலிமையாக இருக்கட்டும். அமைதியாக மௌனமாக பொறுமையாக உனக்கான விஷயங்களை நீ சரியாக செய்ய பழகு. வெற்றிங்கிறது சத்தம் இல்லாமல் சாதிப்பது தான்.
எல்லா இடத்துலையும் நான் யாருன்னு தெரியுமா, நான் அப்படி இப்படின்னு பேசி பேசி பிரயோஜனமில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டாம். அமைதியாக பேசாமல் இருந்தே உனக்கான சாதனைகளை செஞ்சுடு. உன் வாழ்க்கையில் மலை போல இருக்கும் பிரச்சனைகளையும் துன்ப துயரங்களையும் நான் பனி போல விளக்கி காட்டுறேன். உன் இலக்கை அடைவதில் நீ சரியாக குறிக்கோளாக இருக்கும்போது நீ போகிற பாதையில் இருக்கும் கற்களையும் முட்களையும் பார்க்காதே. உன் கடமைகளை நீ தொடர்ந்து செய்யும்போது கற்களும் முட்களும் உன்னை குத்தி காயப்படுத்தாத அளவுக்கு நான் உன்னை பத்திரமா பாதுகாப்பாக கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேருமே செல்லமே. நிழல் கூட உன்னை விட்டு விலகி போகலாம், ஆனால் இந்த முருகனின் அருள் ஒருபோதும் உன்னை விட்டு எங்கேயும் போகாது. நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். யார் உன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் அதுக்காக நீ வருத்தப்பட தேவையில்லை. உன் மதிப்பு என்னன்னு உனக்கு தெரிஞ்சால் போதும். உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேர்ந்துடும். இந்த உலகம் உன்னை கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் அதுக்காக கவலைப்படாத. அமைதியாக பொறுமையாக மௌனமாக நீ இருக்கும்போது நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையை கண்டிப்பாக உயர்த்தி காட்டுவேன். உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செய். என்னை முழுமையாக நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். சில விஷயங்கள் நீ நினச்சது போல் நடக்கலைன்றதுக்காக நீ தோற்று போயிட்ட நாடு கிடையாது. தோல்விங்கிறது ஒரு முடிவும் அல்ல, அது உனக்கான ஒரு புது ஆரம்பம். உன் வாழ்வில் இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு உன் செயலை தொடங்கு. இனி வரும் காலமெல்லாம் உனக்கு வெற்றி காலமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். 1000 பேர் உன்னை தடுத்தாலும் உன் லட்சியம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை அடைவதற்காக நீ முயற்சி செய். இந்த மயில் வாகனம் கொண்ட முருகன் உன்னை சிகரத்துக்கின் உச்சிக்கே கொண்டு போய் சேர்ப்பேன். உன் செயல்களை எல்லாம் நீ துணிச்சலோடு தைரியமாக செய்யும் போது என் கரங்கள் உன்னை பாதுகாத்து நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுத்துரும்.